வாண்டுங்களெல்லாம் கூட்டிட்டு நான் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா பீசக்கொட்டை வெட்டி சாப்பிட்றதுக்கு தாங்க. இந்த பனைமரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பனைமலை விழுந்து யாருமே எடுக்காமட்டு இந்த மாதிரி முளைப்பு வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு பீசை இருக்கும். எங்கள் ஊர் சைடு வந்துட்டு பீசன்னு தான் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு எங்கள் ஊரில் பனந்தவுன்னு சொல்லுவாங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்கள் ஊரில் என்ன பேருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து பாம்பு படம் எடுக்கிற மாதிரியே முளைச்சிருந்தது. அதை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு பீசக்கொட்டை வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, வெட்டவே முடியல. பீசக்கொட்டை பார்த்தீங்கன்னா வெட்டுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க. ஒவ்வொன்றும் வெட்டி முடிக்கிறதுக்குள்ள மூஞ்சிலாம் அஷ்டகோணலாம் மாறிட்டு இருந்துச்சு. அப்படியே வெட்டினாலுமே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ரெண்டாக பிரித்து எடுத்தேன். உள்ளே பார்த்தீங்கன்னா பீஸை பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு பீஸை. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பீசக்கொட்டை வெட்டி நான் கொடுவலை உடச்சிட்டேன். எங்கள் அம்மாட்ட போய் விளக்கமா தடி வாங்க போகிறேன். அது வீட்டில் போய் பேசிக்கலான்னு சொல்லிட்டு வெட்டின பீசக்கொட்டையெல்லாம் நோண்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு கத்தி வீட்டிலேருந்தே ரெடியாக எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பனைமரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. பனைமரம் வந்து சுட்டு சாப்பிடலாம். அதை அப்படியே விட்டோம்னா இந்த மாதிரி பீஸை வந்துடும், கிழங்கு வரும், நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. யாருக்கெல்லாம் வந்து இந்த பீஸை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நோண்டி எடுத்ததுக்கப்புறமா நான் சாப்பிட்டேன். அப்புறம் வந்துட்டு பசங்களுக்கும் கொடுத்தேன். செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரவுலாம் கடந்தது. பனைமரத்துலேருந்து விழுகு இல்லையா, கொளத்தக்கன்னுலாம் சொல்லுவாங்க, பண்ணாடை அதெல்லாம் இருந்துச்சா. சரி அதெல்லாம் பொறுக்கி வீட்டில் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பனை மரத்துலேருந்தே கட்டிட்டு போகிறதுக்கு வந்து நார் எடுத்துகிட்டு வந்து அதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு விரவும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இதை கொடுத்ததே எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தணும் கொடுவலை உடைச்சதுக்கு. இந்த வீடியோ